எதையும் பகிர்ந்தளிப்பதாக இருந்தாலும் நபி அவர்களுடைய பழக்கம் என்ன? இடது பக்கம் ஒரு பெரிய மனுஷர் இருக்கிறாருன்றதுக்காக இந்த பக்கம் கொடுக்க மாட்டாங்க. பகிர்ந்தளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் வலது பக்கத்திலே இருந்து ஆரம்பிக்க சொல்லுவாங்க. இந்த பக்கம் இருந்து ஆரம்பிங்கம்பாங்க. இல்ல இந்த பக்கம் பெரிய மனுஷர் இருக்காரு, பிரச்சனை இல்லை, நீங்க இருந்து ஆரம்பி அப்படிம்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்துல எப்பவுமே அபூபக்கர் இருப்பார்கள், வலது பக்கம். நபி அவர்கள் பாலை குடிச்சாங்கன்னு சொன்னா மிச்சத்தை என்ன செய்வாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுப்பார்கள், கொஞ்சமா இருந்தா. ஒரு தடவை பார்க்குறாங்க, பால் அருந்தி விட்டார்கள், பால் வருகிறது ஒரு வீட்டில இருந்து, குடிக்கிறாங்க, கொஞ்சம் தான் இருக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். பக்கத்தில் திரும்பி பார்க்குறாங்க, ஒரு சிறுவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒரு சிறுவர் உட்கார்ந்து இருக்கிறார். அபூபக்கர் அந்த நேரத்தில் பார்த்து லேட்டா வந்தாங்க, இடம் காலியா இல்லை. அந்த இடத்தை விட்டு அவர்கள் அங்க வந்து உட்கார முடியலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவருடைய உரிமை, வலது பக்கத்தில் அவர் இருக்கிறாரு, முதல் உரிமை பெற்றவர் அவர் என்ற ரீதியில் அந்த சிறுவரை பார்த்து கேட்டார்கள், சிறுவரே, இந்த பாலை எப்பவுமே நான் இரண்டாவது குடிக்கும் போது அபூபக்கர் தான் பக்கத்தில் இருப்பாங்க, அவர் ஒரு பெரிய மனுஷன், அவர்களுக்கு கொடுப்பேன். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் கொடுக்கணும், ஆனால் அபூபக்கர் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்த பாலை உங்களுக்கு கொடுக்காம அவருக்கு கொடுக்கட்டுமா கேட்கிறாங்க. அவருக்கு கொடுக்கணுமான்னு கேட்கிறாங்க. இந்த சிறுவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு கிடைக்கக்கூடிய உங்கள் பரக்கத்தை நான் யாருக்காக விட்டு கொடுக்க நான் தயார் இல்லை என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவருக்கு கொடுத்தார்கள், அவர் குடித்தார். இதுதான் உரிமை.